ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சோர்ந்து போனீர்களும் பலகீனமாயிட்டீங்களும் கவலைப்பட்டீங்களும் எப்போதும் சந்தோஷமா சுகமா பலனா மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தருக்கு கிருபை தருவாராக. சிலர் பார்த்துருக்கிறேன் முதிர் வயதில் சின்ன வயசு மாதிரி இருப்பாங்க. சிலர் பார்த்துருக்கிறேன் சின்ன வயசில் முதிர் வயசு மாதிரி இருப்பாங்க. காரணம் கவலை, தேவையில்லா பிரச்சனை, இப்படி மாட்டிக்கொள்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப வயசான மாதிரி இருக்கும். ஆனால் சிலரை பார்த்தா ஆரோக்கியமாக இருப்பாங்க. மேலை நாடுகளிலே குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பா கண்டத்தில் வாழ்கிற மக்கள் தங்கள் சரீரம் சுருக்கு விழாமல் இருக்கிறதுக்கு, இளமையை காட்டிக்கொள்கிறதுக்கு கோடிக்கணக்கான பணங்களை செலவழிப்பாங்க. காசையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு மருத்துவ நிபுணர் சொல்லுகிறார், அப்படி அழகு பொருட்களால் தன் சரீரத்தை உண்மையாக சுருக்கு இல்லாமல் நேர்த்தியாக பாதுகாக்க முடியாது. ஜிம் போகிறது நல்லது, ஆரோக்கியமான உணவெடுப்பது நல்லது, நல்லா தூங்குவது நல்லது, நல்ல தண்ணீர் பிடிப்பது நல்லது, அதெல்லாம் நல்லது தான். ஆனால் குறிப்பிட்ட வயசில் அந்த முதுமை என்று ஒன்று தெரிந்துவிடும். ஆமாம், ஆண்டவர் நல்லவர். சிலர் என்னை பார்த்து என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், என்ன சாமுவேல் சின்ன வயசுல முடி நரைச்சிச்சு, டை அடிக்கக்கூடாது அப்படின்னு. நான் சிரிச்சிட்டேன். ஏன்னா வேதம் அழகாக சொல்லுது, முதியோரின் மகிமை அவர்கள் நிறை. சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா 50 தாண்டியாச்சு, நிறைக்கத்தான் செய்யும். சில டை அடிப்பாங்க. டை அடித்து தப்பு இல்லை, ஆனால் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. சிலருடைய தலையை பார்த்தா காங்கிரஸ் கொடி மாதிரி இருக்கும். மேலே கருப்பு, கீழே ஆரஞ்சு, அது கீழே வெள்ளை, பெரிதாகமாக இருக்கும். தலையை கருப்பாக்குறீங்க, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை குறைக்க முடியுமா? அது தவறுன்றோ பாவமுன்றோ சுட்டி காட்டாதபடி அதை சிந்திக்க வைக்க விரும்புகிறேன். ஏதோ ஒன்று செய்கிறார்கள், பலம் தான் நினைக்கிறாங்க, 4 பேருக்கு மேலே தலை குனிஞ்சிரும் நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் நமக்கு தருகிறது, பணம் இல்லாமல் செலவு இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க, செழிப்பாக இருக்க, முதிர் வயதிலும் சிறு பிள்ளையை போல மாற. ஆமென். நல்ல டிப்ஸ் ஒன்று தாரம் பாருங்களேன். ஏசாயா எழுதுகிற ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் ஒரு வசனத்தை வாசிக்க இருக்கலாம். ஏசாயா 40:30-31. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர் பாருங்க, இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபர் என்ன செய்வாங்க? நிற்க முடியாமல் இடறி விழுவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஜெபத்தில், உபவாசத்தில், வேத வாசிப்பில், தேவ சமூகத்தில், ஆராதனையில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். முதல்ல கழுகு, பிறகு பழசெல்லாம் இழந்த பிற்படுது ராஜாளி, உயரமான இடத்தில் பறக்கும். ஆமென். காத்திருங்கள், தேவ சமூகத்தில் பதிலுக்காய் காத்திருங்கள், தேவ மகிமைக்காய் காத்திருங்கள், தேவ கிருபைக்காய் காத்திருங்கள், தேவ வல்லமைக்காய் காத்திருங்கள். அதிகாலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆமென். தேவ சமூகத்தில் காத்திருங்கள், இளமையா இருப்பீங்க. ஹல்லேலூயா. மோசேயை குறித்து வாசிக்கிறோம். ஆமென். யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். அவங்களுக்கு இந்த பலன் அப்படியே இருந்துச்சான். ஆண்டவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். அவன் விசுவாசத்தில் பலகீனமாக இருக்கவில்லை, நல்ல பலன் இருந்தது. இந்த பலனை கர்த்தர் தருவார். சோர்ந்து போகாதீர்கள், சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர்கள் ஆற்றி பொறுப்படுத்துவோம். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. இளைஞர் கூட பணம் உள்ளவர்கள், படித்தவர்கள் இடறி போகலாம், ஆனால் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. அந்த பலனை கர்த்தர் தருவார். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டு கிருபை உங்களை தாங்கட்டும். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்வுகள் மாறட்டும். தேவ சமூகத்திலிருந்து காத்திருந்து சுகம், பலன், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.